Hi friends, Anna University, April May 2026, Regulation 2021 எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் கோட் CS3301, சப்ஜெக்ட் நேம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த பேப்பருக்கான பார்ட் பி அண்ட் பார்ட் சிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக பார்க்க போகிறோம். இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியரி அண்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச் ட்ரீன்னு கேட்குறாங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துட்டு இதை பைனரி சர்ச் ட்ரீ பண்ண சொல்லுவாங்க. இன்சர்ஷன் பண்ண சொல்லுவாங்க, டெலிஷன் பண்ண சொல்லுவாங்க, பைனரி சர்ச் ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஓன் எக்ஸாம்பிள் ரைட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அவங்க எதுவும் ப்ராப்ளம்ஸ் மாதிரி கொடுக்காம நீங்களே எடுத்து போடுற மாதிரி இருக்கும். அதனால் ஒவ்வொரு கொஷின் படிக்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா நான் எந்தெந்த கொஷினுக்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் படிக்கணும்னு சொல்கிறேன். அதை தெளிவாக படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே போய் எக்ஸாமில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் படிச்சுட்டு போயிடுங்க. அங்கே ஒரு வேளை கேட்டாலும் அதை போடுற அளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுங்க. ஃபஸ்ட்டு 11th ஏல ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஹவு பாலினாமியல் ரெப்ரசன்டட் ஆஸ் எ லிங்க்டு லிஸ்ட் அவுட்லைன் த அல்காரிதம் ஃபார் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 பாலினாமியல்ஸ். 2 பாலினாமியலை வச்சு எப்படி அடிஷன் பண்ணலாம், சப்ராக்ஷன் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூடோ கோட் ரைட் பண்ணணும், கோடிங் ரைட் பண்ணணும். எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த சிம்பிள் மட்டும்தான் மாறும், படிச்சுக்கோங்க. அது எப்படி பாலினாமியலில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அந்த டயக்ராமும் பார்த்துட்டு போயிடுங்க. செகண்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் ரேடிக் சார்ட் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். ரேடிக் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. பி இல்லை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் ஆப்ரேஷன் ஆஃப் சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட் அண்ட் சிங்லி லிங்க்டு லிஸ்ட். சம்டைம்ஸ் லிங்க்டு லிஸ்ட்னு மட்டும் கேட்டாங்கன்னா நீங்கள் சிங்லி லிங்க்டு லிஸ்ட்டே ரைட் பண்ணலாம். அப்படிலாம் மென்ஷன் பண்ணி சிங்லி லிங்க் லிஸ்ட் கேட்பாங்க, சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டும் கேட்பாங்க. சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிங்லி, டபுள்லி அண்ட் சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட். ஒரு 10 மார்க்ஸ் அளவு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 12th ஏல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் அண்ட் அல்காரிதம் ஃபார் ஆப்ரேஷன் ஆஃப் ஸ்டாக். ஸ்டாக்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புஷ், பாப்பு, டாப்னு 3 ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. யூசிங் அரேவை வச்சும் பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் எப்படி ரைட் பண்ணோம்னா அதோட டயக்ராம் வரையணும், அப்புறம் கோடிங் ரைட் பண்ண போறீங்க. அதை யூசிங் அரே வச்சும் பார்த்துக்கோங்க, லிங்க்டு லிஸ்ட் வச்சும் பார்த்துக்கோங்க. ரெண்டுமே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கேட்கலன்னா எதனா ஒன்றுத்த ரைட் பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க. செகண்ட் பாயிண்ட் கன்வெர்ட் இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் அண்ட் எவாலுவேட் போஸ்ட்ஃபிக் எக்ஸ்பிரஷன். இது ஸ்டெப்ஸ் படிச்சுட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மார்க்கில் கூட 15 மார்க்கில் கூட கேட்பாங்க 16th கொஸ்டினா. பியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டெப்ஸ் டு பேலன்சிங் சிம்பிள்ஸ் இன் ஸ்டாக் வித் எக்ஸாம்பிளோட பார்த்துக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் கியூ அண்ட் சர்க்குலர் கியூ. இன்சர்ஷன் டெலிஷன் ஆப்ரேஷன் தான் இருக்குது, அது கியூக்கும் பார்த்துக்கோங்க, சர்க்குலர் கியூக்கும் பார்த்துக்கோங்க. அதோட டிஃப்ரென்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 13th ஏல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கன்ஸ்ட்ரக்ட் எக்ஸ்பிரஷன் ட்ரீ ஃபார் த எக்ஸ்பிரஷன். அவங்க கொடுத்துருக்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிரஷன் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் இன் ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் ட்ரீ டிராவர்சல் வித் எக்ஸாம்பிள். உங்களுக்கு கொஷினாக கேட்டாங்கன்னா, தியரி கொஷினாக கேட்டாங்கன்னா கூட நீங்களே எக்ஸாம்பிள் நீங்கள் ரைட் பண்ணணும். எக்ஸாம்பிள் ரைட் பண்ணலன்னா மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டாங்க, பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு இன் ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லி ஒரு நம்பர் கூட கொடுப்பாங்க, அதை நீங்கள் பேஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். பியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் ஆஃப் பைனரி சர்ச் ட்ரீ வித் எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள்னு சொல்கிறதுலாம் நீங்கள் எக்ஸாம்பிள் தனியாக பார்த்துக்கணும். செகண்ட் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரீ, பைனரி ட்ரீ, பைனரி சர்ச் ட்ரீ. இந்த 3 ட்ரீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, ஒரு 6 மார்க் அளவு. நெக்ஸ்ட் யூனிட் 4க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 14th ஏல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் பி ட்ரீ அண்ட் பி பிளஸ் ட்ரீ வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். இதை வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவே சர்ச் ட்ரீன்னு கேட்டாலும் பி ட்ரீ, பி பிளஸ் ட்ரீ ரைட் பண்ணால் போதும். எக்ஸ்பிளைன் பிஎஃப்எஸ் அண்ட் டிஎஃப்எஸ். இந்த கிராஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்எஸ், டிஎஃப்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. பியில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் டோபோலஜிக்கல் சார்ட் வித் எக்ஸாம்பிள். டொப்போலஜிக்கல் சார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேரக்டட் கிராஃபில் மட்டும்தான் போட முடியும். அதனால் நீங்கள் எக்ஸாம்பிள் எடுக்கிறப்ப டேரக்டட் கிராஃபாக தான் நீங்கள் எடுக்கணும். செகண்ட் யூசிங் பிரிம்ஸ் அண்ட் குருஸ்கல் அல்காரிதம் ஃபைண்ட் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. இந்த எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிம்ஸும் குருஸ்கலும் அப்ளை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். பிரிம்ஸு, குருஸ்கல், டிஜிஸ்ட்ரா எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இந்த கொஸ்டின் நெக்ஸ்ட் யூனிட் 5க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 15th ஏல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் லீனியர் சர்ச் அண்ட் பைனரி சர்ச் வித் எக்ஸாம்பிள். இதுக்கு டிஃப்ரென்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க, வித் ப்ரோக்ராமோட பார்க்கணும், ப்ரோக்ராம் வித் எக்ஸாம்பிளோட பார்க்கணும். செகண்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் ஷெல் அண்ட் மெஜ் ஷார்ட். ஷெல் ஷார்ட்டும் மெஜ் ஷார்ட்டும் பார்த்துக்கோங்க. பியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பாயிண்ட்டை தெளிவாக ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும்
படிச்சுட்டு அப்புறம் செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பே பண்ணக்கூடாது இதில். எக்ஸ்பிளைன் ரீஹேஷிங் அண்ட் எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங் டெக்னிக் யூஸ். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹேஷிங், எக்ஸ்பிளைன் கொலிஷன் ஹேண்ட்லிங் டெக்னிக் யூஸ் இன் ஹேஷிங். ஹேஷிங்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு லீனியர் ப்ரோபிங், குவாட்ராட்டிக் ப்ரோபிங், டபுள் ஹேஷிங்னு நிறைய கொலிஷன் ஹேண்ட்லிங் டெக்னிக் யூஸ் இருக்குது, அதெல்லாம் ரைட் பண்ணணும். இதை பேஸ் பண்ணி ஹேஷிங்கை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கேட்பாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட் கொடுத்துட்டு ஹேஷ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு செப்பரேட் செயின் வந்து போட சொல்லுவாங்க. அப்புறம் லீனியர் ப்ரோபிங், குவாட்ராட்டிக் ப்ரோபிங், டபுள் ஹேஷிங்லாம் போட சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் 15 மார்க்கில் கூட கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு 13 மார்க்கில் சொன்னதே பார்ட் சிலையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. நம்ம இதில் பார்ட் சியில் சொல்கிறது 13 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஜிஸ்ட்ரா அல்காரிதம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏவிஎல் ட்ரீயை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு பார்த்துட்டு அதில் எப்படி இன்சர்ட் பண்ணுறாங்க, டெலீட் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈப் ஆப்ரேஷன்னா என்னது, இந்த கொடுத்துருக்க இன்புட் டேட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீப் ட்ரீ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதனால் இந்த பேப்பர் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நீங்களே ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அவங்க கேட்டாலும் அதை நீங்கள் போடுற அளவு ரெடியாக போயிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் அங்கே ப்ரெசென்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. அதனால் ஒவ்வொரு கொஷினும் ரைட் பண்ணுறப்ப டெஃபினேஷன் எழுதி எக்ஸாம்பிள் ரைட் பண்ண பாருங்கள், நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் போட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் ஆனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். இது வந்து என்னால் சீக்கிரமாக போட முடியல, நான் ஒவ்வொரு சப்ஜெக்டாக தான் போட்டுட்டு வரேன், அதனால் போட முடியல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சீக்கிரமாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபாஸ்ட்டாக அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.